அரசருடைய முதலாவது புத்தகத்திலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். மலை மேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9, மேலும் 11 16 வரை. அந்நாட்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறை வாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாவாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். அல்லேலுயா, அல்லேலுயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலுயா. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாபத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபசாரம் செய்கின்றனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 5வது பிரிவிலே 27 32 வரை உள்ள இறை வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். விபச்சாரம் செய்யாதே என்கின்ற ஒரு செய்தியை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. விபச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது செயல்பாடு என்பது மட்டுமல்ல, இந்த
பார்வை கூட அத்தகைய ஒரு நிலைப்பாட்டிற்கு நம்மை தள்ளிவிடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இச்சை கொண்டு நோக்குவது கூட விபச்சாரத்தினுடைய ஒரு வடிவம்தான் என்பதனை ஆண்டவர் மிக தெளிவாகவே நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். இந்த ஊனியல்பினுடைய இச்சை என்பது மண்ணுலக வாழ்விலே மனிதனை பாதிக்கின்ற ஒரு பாவச் செயலே. இந்த இச்சைக்கு மனிதர்கள் உட்படுகின்றார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் எவன் ஒருவன் ஆண்டவரது பார்வையோடு மனித வாழ்விலே செயல்பட முற்படுகின்றானோ அவனால் இந்த ஊனியல்பினுடைய இச்சையை கடந்து ஆவியினுடைய ஆற்றலினால், ஆவியினுடைய தூண்டுதலினால் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆவியானவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கின்றார். அவருடைய அருள் பொழிவை எல்லாருமே பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே அந்த ஆவியை நாம் நம்மிலே அணைத்து விடாமல் அந்த ஆவியானவர் நம்மிலே பற்றி எரிய நாம் அனுமதிப்போமையானால், செய்வோமையானால் நிச்சயமாக மண்ணுலக பாவத்தின் வாழ்விலிருந்து, செயல்பாடுகளிலிருந்து நம்மை நிச்சயமாய் காத்து கொள்ள முடியும். அந்த மண்ணுலக இச்சையோடு கூடிய மோக பாவ செயல்பாடு நம்மிடமிருந்து விடுதலை பெற நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற உறுதியான மொழியாய் அமைந்திருக்கிறது. எனவே உடலால் செய்யப்படுகின்ற அழிவு மட்டுமல்ல, நம்முடைய பார்வையினாலும் நாம் அத்தகைய ஒரு பாவத்தை செய்யாதவாறு விழிப்போடு இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குவதும் பாவம்தான். அதே போல ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு நோக்குவதும் பாவம்தான். இந்த பாவச் செயல்பாடு நம்மிடமிருந்து அகல வேண்டுமேயானால் ஆவியானவரே என்னிலே தங்கி இருந்து அனலாய் என்னில் ஒளிர்ந்து என்னுடைய வாழ்வை மலரச் செய்யும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.